ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சிறுக்கீரை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சிறுக்கீரை வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. இந்த வெயிலுக்கு நல்லா சாப்பிட்டா உடலுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இது நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கூட்டு பண்ணுவோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், கீரை காம்பு மட்டும்தான், அடிப்பகுதி மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து ஒவ்வொன்றா சுத்தம் பண்ணி பில்லெல்லாம் எல்லாமே செக் பண்ணிட்டு அலசிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு செய்வோம். பாருங்கள், பொடியாக கட் பண்ணிவிட்டு இது வேர் பகுதி மட்டும் வெட்டிட்டு நமக்கு காம்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பெலாம் இருக்கலாம். அது வந்து கூட்டு வந்து நல்லா இருக்கும், சாப்பிட்டா வெந்துடும். நான் கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன். நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். பாருங்கள், துவரம்பருப்பு 3/4 டம்ளர் அளவு எடுத்துருக்கேன். இது அளவு வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி அலசி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், பருப்பு கழுவி வச்சு இதில் நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு போதும், ஏன்னா அது கூட்டுன்றதுனால நிறைய தண்ணி வேணாம் சலன்னு. இப்போ நம்ம இந்த பருப்பில் இந்த அலசி வச்ச கீரையை போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம இதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இந்த கூட்டுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இது கூடவே நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு இந்த அளவுக்கு போட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சு இதெல்லாம் ஊற்றி வச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுடலாம். அப்படியே கலந்துட்டாச்சு. இப்போ நம்ம அதை மூடிட்டு நல்லா வேக வச்சிடலாம். கீரை கூட்டு ரெடியாக வெந்துடுச்சு. ஓரமாக வச்சுட்டு ப்ரெஷர் போட்டோம். அதுக்குள்ளே நான் 2 பத்த அளவுக்கு தேங்காய் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் சேர்த்து இது நல்லா மசிய அரைச்சிடலாம். நம்ம திறந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஜாரை கழுவி கூட ஊற்றிக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு தேங்காய் ஊற்றுறதுனால ஒரு கொதிக்கிட்டோம். தேங்காய் ஊற்றி கொதிச்சிடுது, ஒரு கொதிச்சிடுது. நம்ம இதை எடுத்துகிட்டு தாளிச்சிடலாம். ஆனால் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கரண்டி வச்சுக்கிறேன். நம்ம அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, முழு உளுந்து, ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூண்டும் மிளகாய் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இந்த கூட்டில் சேர்த்துலாம். கீரை கூட்டு ரெடி. இந்த கூட்டு வந்து நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியானது. சிறுகீரை கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட சுட சாதம் வடித்து இந்த மாதிரி கீரையை ஊற்றி கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சு கூட்டு மிக சுவையாக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சுட்டு இந்த பாருங்கள் கூட்டு வந்து நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பர், அருமை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் பாய்.